Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே இணைந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் இந்த நாள்ல சந்தோஷமா இருக்கீங்க? உங்களுடைய ரியாக்ஷன் மூலம் நீங்க தெரியப்படுத்தலாம், இல்லைன்னா உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு கூட சொல்லலாம். எத்தனை பேர் இந்த நாள்ல சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் எங்கள் மத்தியில எப்போதும் வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்த நாள்ல ஓய்வு நாளா இருந்த போதிலும் எத்தனையோ வேலைங்க இருந்தாலும் கர்த்தருக்காக கர்த்தர் சமூகத்துல வந்திருக்கீங்க இல்லையா? கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிப்பார். ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த நாள்ல கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாக இணைச்சிருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்த நேரத்துல என்ன செய்ய போறோம்னா, இருக்கிற வண்ணமாக எழும்ப போறோம். இருக்கிற இடத்திலிருந்து எழும்பி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். ஏன்னு சொன்னா, கர்த்தரை உயர்த்தும் போது நம்மளுக்கு விடுதலை. கர்த்தரை உயர்த்தும் போதே நம்மளுக்கு விடுதலை. ஆகவே நாங்கள் இந்த நேரத்துல அவரை நாங்கள் உயர்த்த போகிறோம். எத்தனையோ பேர் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் எதுக்குமே உதவாதவர், நான் எதுக்குமே ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில நாங்க எப்பவுமே விசேஷித்தவளாகத்தான் இருக்கிறோம். எப்பவுமே நாங்க விசேஷித்தவளாகத்தான் இருக்கிறோம். நாங்க அவரை இந்த நேரத்துல நாங்கள் உயர்த்த போகிறோம். நீங்க ஒரு நாள் அப்படி நினைக்காதீங்க. கர்த்தரோட பார்வையில நாங்க எப்பவுமே விசேஷித்தவர்கள். ஒரு நோக்கத்துக்காகத்தான் அவர் எங்கள் இந்த நாள் ஒன்று கூட்டியிருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில ஏதோ அவர் செய்ய சித்தமா இருக்கிறார். ஆகவே தான் இந்த நாள்ல கூட, இந்த ஓய்வு நாள்ல கூட அவர் எங்களை ஒன்று கூட்டி அவர் ஏதோ பேசி எங்கள் மத்தியில சித்தமா இருக்கிறார். ஆகவே நாங்கள் அதுக்கு இடம் கொடுத்து நாங்கள் அவரை ஆராதிக்க போகிறோம். நன்றி அப்பா, நன்றி சுவாமி. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை எதுக்குமே உதவாத எங்களை சுவாமி உம்முடைய பார்வையினால் அப்பா எங்களை விசேஷித்தவர்களாக மாற்றி இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்க எங்கேயோ இருந்தோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்த்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா. ஒரு பெண்கள் சேனையாக உருவாக நீங்கள் விரும்புகிறீங்களே அப்பா, அதற்காக நன்றி. நன்றி ராஜா. நாங்கள் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நன்றி சர்வ வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. தேவா நானிதெல்லாம் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நானிதெல்லாம் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினாள் இது எதினாள், நீர் என்னோடு வருவதினாள். எதினாள் இது எதினாள், நீர் என்னோடு இருப்பதினாள். தேவானதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசித்தவர். தேவானதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினாள் இது எதினாள், நீர் என்னோடு வருவதினாள். எதினாள் இது எதினாள், நீர் என்னோடு இருப்பதினாள். மேக ஸ்தம்பமிலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட வருது. மேக ஸ்தம்பமிலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட வருது.
தேவா நான் இது நாள் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் இது நாள் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினாள் இது எதினாள் நீர் என்னோடு வருவதினாள், எதினாள் இது எதினாள் நீர் என்னோடு இருப்பதினாள். எங்களோட வாழ்க்கையில எத்தனை கசப்புகள் கஷ்டங்கள் வந்தாலும் அவரே எங்களுக்கு துணையாக இருக்கிறார், அவரே எங்களுக்கு துணையாக இருக்கிறார். அதனால அவளை ஆராதிப்போமா? நன்றி ராஜா. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் இது நாள் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் இது நாள் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினாள் இது எதினாள் நீர் என்னோடு வருவதினாள், எதினாள் இது எதினாள் நீர் என்னோடு இருப்பதினாள், எதினாள் இது எதினாள் நீர் என்னோடு வருவதினாள், எதினாள் இது எதினாள் நீர் என்னோடு இருப்பதினாள். நன்றி அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறவனால எங்களுக்கு கவலை இல்லை சுவாமி, எங்களுக்கு தோல்வி இல்லை அப்பா. நீர் எங்களோடு இருப்பதனாலே அப்பா நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அதற்காக நன்றி ராஜா, நன்றி அப்பா. எதினாள் இது எதினாள் நீர் என்னோடு வருவதினாள், எதினாள் இது எதினாள் நீர் என்னோடு இருப்பதினாள். தேவா நான் எதினாள் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். நன்றி அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறீங்களே சுவாமி, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்குமே உதவாம ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் இருந்தோம் அப்பா. ஆனாலும் கூட உடைய கிருபையினாலும் உடைய தயவினாலும் சுவாமி எங்களை உயர்த்தி வைத்து ஆண்டவரே ஒரு விசேஷித்த நோக்கத்துக்காக எங்களை அழைத்திருக்கிறீங்களே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் கூட இருப்பதே நாங்கள் மேன்மையாக எண்ணுகிறோம் சுவாமி. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. இது எதினாள் நீர் என்னோடு இருப்பதினாள், எதினாள் இது எதினாள் நீர் என்னோடு வருவதினாள், எதினாள் இது எதினாள் நீர் என்னோடு இருப்பதினாள். நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே மாறாதவர் சுவாமி. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. எத்தனையோ பாவ போராட்டத்தில் இருந்தோம் அப்பா, ஆனாலும் கூட உடைய கிருபையினாலும் உடைய தயவினாலும்
எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய ராஜ்ய மகிமைக்காக எங்களை ஒரு சேனையாக எழுப்பியிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி பரிசுத்தரே. அப்பா, உம்முடைய சித்தத்தை செய்யவே எங்களுக்காக நீங்க இரத்த பலியானீங்களே, உமக்கு நன்றி ராஜா. நீர் எத்தனை நல்லவர் சுவாமி, எத்தனை நல்லவர் அப்பா. ஆண்டவர், இந்த பாவியை கூட தெரிந்து கொண்டீங்களே, உமக்கு நன்றி அப்பா. அப்படியே ஒரு அர்ப்பணிப்போடு அவரை நாங்கள் ஆராதிப்போமா, ஒரு தீர்மானம் பண்ணுவோமா, அவருக்காக நாங்கள் வைராக்கியமாக இந்த கடைசி நாட்களில் எழும்பி நிற்போம் என்று ஒரு தெபோராளாக நாங்கள் இந்த கடைசி காலத்தில் எழும்புவோம், ஒரு வைராக்கியத்தோடு எழும்புவோம் என்று ஒரு தீர்மானம் பண்ணுவோமா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அனுப்பு அனுப்பு உம் சேவை செய்திடவே. அனுப்பு அனுப்பு என் தேசம் சாந்திக்கவே. நன்றி அப்பா. ஆண்டவரே சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் பாவியா இருந்த போதும் ராஜா எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த உம்முடைய அன்பினாலே எங்களை இழுத்து கொண்டீரே, உமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாவியம் என்னையோ உம் அன்பால் அடைத்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. தம் சித்தம் நிறைவேற உம் ரத்தம் தந்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. பாவியம் என்னையோ உம் அன்பால் அழைத்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. தம் சித்தம் நிறைவேற உம் ரத்தம் தந்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. குயவன் கையில் களிமண் போல என்னை கொடுத்தே, பரிசுத்தமாய் என்னை அனுப்பும். ஆதபாரம் தந்து என்னை இன்று நீராக்கும், உம் ஊழியம் செய்ய அனுப்பும். அனுப்பும் இயேசுவா, அனுப்பும். உம் சேவை செய்திடவே வந்தரும். அனுப்பும் இயேசுவா, அனுப்பும், அனுப்பும். என் தேசம் சாந்திக்கவே. இருள் சூழும் இடம் என்னை இன்று அனுப்பும். அழியும் மாதர் சாந்திக்க நாரகாக்கினேன் என்று ஜனம் ரட்சிக்க. அபிஷேகம் தந்து என்னை அனுப்பும். அனுப்பும், 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 அனுப்பும். உம் சேவை செய்திடவே. அனுப்பும், 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 அனுப்பும். என் தேசம் சாந்திக்கவே. அனுப்பும், 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 அனுப்பும். உம் சேவை செய்திடவே. அனுப்பும் அப்பா, அனுப்பும், அனுப்பும். என் தேசம்
தேசம் சாதிக்கவே புயவன் கையில் பலிவன் போல என்னை ஆடுத்தே பரிசுத்தமாய் என்னை ஆணையும் ஆதவாரம் தந்த என்னை இன்று நீரப்போ ஊழியம் செய்ய அனுப்போ 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 சேவை செய்திடவே அனுப்போ 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 என் தேசம் சாதிக்கவே அனுப்போ 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 சேவை செய்திடவே அனுப்போ 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 என் தேசம் சாதிக்கவே தேசம் சாதிக்கவே என் தேசம் சாதிக்கவே என் தேசம் சாதிக்கவே நன்றியப்பா மாறாதவரே உயர்ந்திருக்கிறவரே எங்கள் துணிகளுக்குள்ளாய் வாசப்படுகிறவரே நன்றியப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை களிமண்ணாக உருவாக்கி கொண்டிருக்கிறவரே ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. குயவன் கையிலே அப்பா எங்களை களிமண்ணாக உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய ராஜ்ய நோக்கத்துக்காக எங்களை அழகாக வணைகிறவைக்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்றி ராஜா. உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்காக தகுதியில்லாத எங்களை நிரப்பிருக்கிறீங்களே, அழைத்திருக்கிறீங்களே அப்பா. உமக்கு நன்றி. நன்றி அப்பா. அனுப்போ என் தேசம் சாதிக்கவே அனுப்போ அனுப்போ சேவை செய்திடவே அனுப்போ அப்பா. அனுப்போ அனுப்போ என் தேசம் சாதிக்கவே இருள் சூழும் இடமென்னை இன்று அனுப்போ அழியும் மாந்தர் சாதிக்க அபிஷேகம் தந்து என்னை அனுப்போ 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 சேவை செய்திடவே நன்றி அப்பா. அனுப்போ 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 என் தேசம் சாதிக்கவே அனுப்போ அனுப்போ சேவை செய்திடவே அனுப்போ 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 என் தேசம் சாதிக்கவே என் தேசம் சாதிக்கவே என் தேசம் சாதிக்கவே உமக்கு நன்றி அப்பா.
அனுப்புங்கப்பா. அப்படியே இரு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி நாங்கள் இன்னும் ஒரு விசை இந்த பாடலை நாங்கள் பாடுவோமா? நன்றி அப்பா, நன்றி சுவாமி. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இருள் சூழ்ந்திருக்கும் இடங்களில் எங்களை அனுப்புங்க ராஜா. உம்முடைய ராஜ்ய நோக்கத்துக்காக எங்களை அனுப்புகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஆமென் ராஜா. Thank you Lord. உங்கள் இரண்டு கரங்களை அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்துறீங்களா? அப்பாவை பார்த்து சொல்றீங்களா? ஒரு வைராக்கியத்தோடு அவரை பார்த்து சொல்றீங்களா? அப்பா, எங்களை தகுதியான பாத்திரமாக வணைந்து உம்முடைய பரலோக ராஜ்ய சேவைக்காக எங்களை அனுப்புங்கப்பா. எங்களை அனுப்புங்க ராஜா. நாங்க இருக்கிறோம் ராஜா. உம்முடைய சேவை செய்ய நாங்கள் இருக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. சந்திக்கவே சந்திக்கவே அடுப்பு 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 சேவை செய்திடவே அடுப்பு 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 என் தேசம் சந்திக்கவே பாவியம் என்னையோ மண்வாழத்தீரே என் சுராஜா நன்றி. தம் சித்தம் நிறைவேற ரத்தம் தந்தீரே என் சுராஜா நன்றி. பாவியம் என்னையோ அன்பால் அணைத்தீரே என் சுராஜா நன்றி. தம் சித்தம் நிறைவேற ரத்தம் தந்தீரே என் சுராஜா நன்றி. இருள் சூழுமிடம் என்னை இன்றே அனுப்பு. அழியும் மாந்தர் சந்திக்க நரகாக்கினர் இன்று ஜனம் ரட்சிக்க அபிஷேகம் தந்து என்னை அனுப்பு. அடுப்பு 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 சேவை செய்திடவே அப்பா. அடுப்பு 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 என் தேசம் சந்திக்கவே அடுப்பு 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 சேவை செய்திடவே அடுப்பு 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 என் தேசம் சந்திக்கவே. Thank you Daddy. நன்றி அப்பா. நீர் ஒருவரே நல்லவர் சுவாமி. எங்களை நாங்கள் சிரம் தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்துக்காக அப்பா எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. பாவியாக இருந்த போதும் ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய அன்பின் கரத்தினாலே அணைத்து கொண்டு சுவாமி
அப்பா, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக எங்களை இணைத்திருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இணைத்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அவர்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவாவியானவர் இந்த நாளில் அவர்களோடு இடைப்படுவீராக சுவாமி. அவர்களோடு தெளிவாக நீங்கள் பேசுவீராக அப்பா. நீர் அப்படி செய்ய போறமைக்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்ய போறமைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதி கன மகிமையும் இயேசுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் பரலோக தேவனுக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் நாங்கள் ஒரு அறிவித்தலுக்கு செவி கொடுக்க போகிறோம். அதற்கு பின்பதாக நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். தேங்க்யூ. ஷாலோம், பிரைஸ் த லார்ட். நாங்கள் அறிவித்தல்களுக்கு செவி கொடுப்போம். முதலாவது அறிவித்தலாக ஃபயர் விங்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி நடாத்தும் ரைசோ டெபோராலே எழும்பு என்ற ஒரு விசேட பெண்களுக்கான கூடுகை தொடர்ந்து இந்த மாதத்தில் அதிகாலை வேளையிலே 10 நாட்களுக்கு நடைபெற இருக்கின்றது. 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களாயிருந்து இந்த கூடுகையில நீங்க இணைய விரும்பினால் எங்களுடைய ஒஃபிஷியல் நம்பருக்கு உங்களுடைய பெயர், வயது, வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பி பதிவு செய்து கொள்ளும்படியாய் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஸ்கிரீனில் காட்டப்படுகிற எங்களுடைய ஒஃபிஷியல் லைனுக்கு நீங்கள் உங்களை டீட்டெயில்ஸ் அனுப்பினா நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்வோம். இதனுடைய மேலதிக விவரங்கள் எப்போ நடக்கும் என்று நாங்கள் அதி சீக்கிரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அதே போல 2வது அறிவித்தலாக ஃபயர் விங்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி நடாத்தும் ஃபயர் விங்ஸின் ஜெபம். நாங்கள் தேசத்துக்காக உபவாசத்தோடு நாங்கள் ஜெபம் ஒன்று ஆரம்பித்திருக்கிறோம். அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 10 மணி தொடக்கம் 12 மணி வரை நடைபெற்று வருகிறது. இந்த கூடுகைக்கு நீங்க இணைய விரும்புகிறவர்கள் எங்களுடைய ஒஃபிஷியல் லைனுக்கு நீங்க தெரியப்படுத்தினால் நீங்க ஜாயின் பண்றதுக்கான லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். உங்கள் அனைவரையும் இந்த தேசத்துக்காக நாங்கள் திறப்பிலிருந்து ஜெபிப்பதற்காக நாங்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். அதே போல 3வது அறிவித்தலாக ஃபயர் விங்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி நடாத்தும் ஃபயர் விங்ஸின் ஜூனியர். நாங்கள் சிறுவர்களுக்காக ஒரு ப்ராஃபட்டிக் கேம்ப் நடாத்த உள்ளோம். அது இந்த மாதத்தில் நடைபெற உள்ளது. கடைசி காலத்தில் உங்களுடைய பிள்ளைகள், நீங்க அறிந்த பிள்ளைகள் கர்த்தருக்காய் எழும்பு பிரகாசிக்க விரும்பினால் பிள்ளைகளுடைய டீட்டெயில்ஸை, அவர்களுடைய பெயர், வயது, முகவரி, உங்களுடைய குழந்தைகள் 5 வயது தொடக்கம் 13 வயதிற்குட்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுடைய பெயர், வயது, முகவரி யாவற்றையும் எங்களுடைய ஒஃபிஷியல் லைனுக்கு அனுப்பி வைத்து ரெஜிஸ்டர் பண்ணும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது நடைபெறும் நாள், அதன் மேலதிக தகவல்கள் உங்களுக்கு அதி சீக்கிரமாய் அறிவிக்கப்படும். அதே போல எங்களுடைய 4வது அறிவித்தலானது, கர்த்தர் நீங்க இந்த கூடுகையில் அநேக நாட்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்து வருகிற கூடுகையிலே கர்த்தர் உங்களுடைய விடுதலை, அதே போல உங்களுக்கு சுகம் கொடுத்திருந்தால் எங்களுடைய ஒஃபிஷியல் லைனுக்கு உங்களுடைய சாட்சிகள், உங்களுடைய டெஸ்டிமனிஸை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அது மற்றவர்களுக்கு இன்னும் ஒரு பலனாய் அது மாறும். தயவு செய்து உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய ஒஃபிஷியல் லைனுக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல உங்களுக்கு தனிப்பட்ட தேவைகள், ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தால், அதே போல கவுன்சிலிங்ஸ் தேவைப்பட்டால் உங்களுடைய ஒஃபிஷியல் லைனுக்கு நீங்க அறிவிக்கலாம். எங்களுடைய ஃபயர் விங்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியோட ஜெபக்குழு எந்த நேரத்தும் உங்களுக்கு உதவ ஆயத்தமாய் இருக்கிறது. அதே போல 5வது அறிவித்தலாக, உங்கள் யாருக்கும் விடுதலை பெறுவதற்கான அறிக்கைகள் தேவைப்படுமாயின் நீங்க எங்களுடைய ஒஃபிஷியல் லைனுக்கு தெரியப்படுத்தினால் நாங்கள் உங்கள் அனைவருக்கும் PDF ஃபார்மில் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். 6வது அறிவித்தலாக, ஃபயர் விங்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் பேஜ் எங்களுக்கு உள்ளது. அதே போல் ஃபேஸ்புக் பேஜும் உள்ளது. நீங்கள் ஏதாவது எங்களுடைய கூடுகை மிஸ் பண்ணி இருந்தால் நீங்கள் எங்களுடைய பேஜை விசிட் பண்ணி நீங்கள் பார்க்க முடியாத போன கூடுகைகளை, வார்த்தைகளை நீங்கள் மறுபடியும் யூடியூப் போய் நீங்கள் பார்க்க கூடுக வசதி உள்ளது. ஃபயர் விங்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி என்று யூடியூப் பேஜ் உள்ளது. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா அதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ. அதற்கு அடுத்ததாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம்.
Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களை ரொம்ப 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 நேசிக்கிறார். ஆமென். ஓகே, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். Five Wings Prophetic Ministry சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யாராவது புதுசா நீங்க ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களையும் கூட அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். எஸ் ஆமென். ஆமென். இப்பொழுது ஒரு சான்ஸ் உங்களுக்கு தரப்பட போகிறது. அது என்னன்னு சொன்னா, இந்த எழும்பு டெபோராலே, ரைஸ் ஓ டெபோரா, இந்த கூடுகைகள்ல கடந்த நாட்கள்ல நடந்துச்சு. இந்த 3 நாள் கூடுகை, இதுல யாருக்காவது 2 பேருக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன். ரொம்ப நீட்டமா இல்லாம ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா நீங்க சொல்லணும். கர்த்தர் எனக்கு இந்த கூடுகை நிமித்தமாக அற்புதங்களை செய்தார் சிஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க, ஏதாவது ஒரு சேஞ்ச் உங்களுக்குள்ள நடந்திருக்கு, இல்லாட்டி விடுதலை ஆகி இருக்கிறீங்க அப்படின்றவங்க குயிக்கா மைக்க நீங்க அன்மியூட் பண்ணிட்டு, யாராவது 2 பேருக்கு சான்ஸ் தரேன். இது சாட்சியின் நேரம். கர்த்தர் இதை கேட்பதற்கு ஆவலா இருக்கிறார். யாராவது சீக்கிரமா 2 பேர் சொல்றீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? Praise the Lord, sister. எஸ் சொல்லுங்க சிஸ்டர். நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க, அதையும் சொல்லிருங்க. என் பேர் பிரமீளா. நான் லோகில இருந்து பேசுறேன். லோகி தலவாக்கல. தக்ஷிலாக்காவுக்கு எனக்கு தெரியும். நான் வந்து அப்படின்னா இந்த போன டைம்ல வந்து 3 நாள் நடந்துச்சு. அந்த 3 நாள்ல வந்து கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நன்மையை செய்தார். கர்த்தரை விட்டு தூரமாய் போன நேரங்கள் ஏராளம் உண்டு. தக்ஷிலா சிஸ்டரும் எனக்கு வந்து ஒரு நேரம் சொல்லுவாங்க, நீங்க ப்ரே பண்ணுங்க பூஜா அப்படின்ட்டு. நான் வந்து கர்த்தரோடு இருக்கிற நேரங்கள் வந்து குறைவு. இந்த ப்ரேயருக்கு வந்து நான் வர்றப்ப எல்லாம் கடவுள் என்னோட பேசுறதுலாம் அந்நிய பாஷையில, நீ கடவுளை நோக்கி பாரு, கடவுள் உன்னோட பிரியமா இருக்காரு, நீ ரொம்ப தூரமா போற அப்படின்னு எனக்கு கடவுள் வந்து வெளிப்படுத்தினாரு. இப்போ வந்து நான் அந்த இதெல்லாம் சரிப்படுத்திக்கிட்டு இப்ப நான் கடவுளோட ஓடக்கூடிய சகல தருணங்களை கர்த்தருக்கு கொடுத்ததுக்காக என் தலைகளை தாழ்த்தி நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருமா. கர்த்தர் யாரையாவது அனுப்பி எப்படியாவது கர்த்தர் பக்கம் தான் கர்த்தர் உங்களை திருப்பிட்டு இருக்கிறாரு. ஓகே, அடுத்து யாராவது கடைசியா ஒருத்தவங்களுக்கு சான்ஸ். சீக்கிரமா சொல்றீங்களா? டைம் போகுது. பிரைஸ் தி லார்ட். எஸ். ஹலோ. பிரைஸ் தி லார்ட். நான் வந்து இன்றைக்கு தாமா நான் சேர்ந்து, ஆனா ஆண்டவர் எனக்கு செய்த நன்மையான காரியத்தை நான் சொல்லாட்டி நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க மாட்டேமா. என்னன்னா, நான் வந்து சுகமில்லாம இருந்தேன், வயிறு வலியில. அப்ப அந்த எனக்கு ஒருத்தரும் இல்ல. நானும் என் மகளும் மட்டும்தான் இருக்கிறோம். ஹஸ்பண்ட் வந்து இல்ல, அவரு விட்டுட்டு போயிட்டாரு. நான் தான் பிள்ளைய பாக்குறது. ஆனாலும் கர்த்தர் என்னைய இந்த நிமிஷம் வரையும் என்னைய என் பிள்ளைய அவரோட ரத்தத்துல பாதுகாக்கிறாரு அம்மா. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறது. அதே போல எனக்கு ஒரு நோய் ஒண்ணு வந்துச்சு வயித்துல, கர்ப்பப்பையில. அப்ப நான் உண்மைக்குமே ஜெபிச்ச, ஆண்டவரே இது என்ன சோதனையோ எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல நின்றா கூட எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொண்டு வந்து தரக்கூட எனக்கு யாரும் இல்லையே. நான் அழுது நான் ஜெபிச்சேம்மா. ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடலம்மா. அப்ப நான் சுவசவனையில அட்மிட் ஆகுனேன். ஏன்னா எனக்கு பார்க்க யாரும் இல்ல. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு இந்த 1,30,000 தான் இருக்கு ஏசப்பா, இதுக்குள்ள எனக்கு என்னமாவது செய்யுங்க, எனக்கு கொடுக்கவும் யாரும் இல்ல. ஆனாலும் அந்த இடத்துல அம்மா 1,21,000 தான் போவ கடவுள் கிருபை செஞ்சாரு எனக்கு. நான் ஒரு பாவி தானாலே என்னைய கடவுள் நேசிச்சாரு. நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே என்னைய விட்டுட்டு போயிடாதீங்க ஏசப்பா, என்னைய விட்டுட்டு போயிடாது, எனக்கு யாரும் உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லப்பா. அந்த இடத்துல ஆபரேஷன் செய்யறது கர்த்தர் என்னையோட இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் என்னைய பாதுகாக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாக இன்று நாள்ல கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களாமா? கர்த்தர் உங்களை மறுபடியுமாய் எழுப்புவார். உங்களுக்கு யாரு இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க.
உங்களோடு ஏசப்பா இருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஓகே. ஆமென். கடைசியா ஒரே ஒருத்தவங்களுக்கு மாத்திரம் சான்ஸ் தரட்டுமா? இந்த எரைசோ டெபோரா இந்த கூடுகையில கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஏதாவது அற்புதம் செய்திருப்பாரா என்றால் அது யாராவது ஷேர் பண்றீங்களா? அதாவது கடந்த நாட்கள்ல நடந்த கூடுகையில, ஏன்னா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, சோ கர்த்தர் செய்த நன்மைய நீங்க ஆண்டவருக்கு செலுத்தணும். யாராவது இருக்கிறீங்களா? Yes. கேக்குதுமா? Hello, கேக்குது, sister. சொல்லுங்க. சிஸ்டர் நான் கட்டளையில இருந்து ஜெனிஃபர். ஓகே. என்னன்னா சிஸ்டர் தொடர்ந்து பிரேயர், அதுக்கு முன்னாடி வந்து பிரேயர், அப்போ பிரதர் ராய், அதுக்கப்புறம் நீங்க உங்களோட பிரேயர் எல்லாம் அப்ப நான் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர். இப்போ ஒரு ஓகேம்மா. 3 வீக்ஸ்க்கு முன்னுக்கு நடந்த பிரேயர்ல எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சு சிஸ்டர். அண்ட் கனவுல வந்து நான் ரொம்ப சத்தம் போட்டு என்னை விட்டு ஏதோ ஒரு ஸ்பிரிட் வந்து போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இப்ப வந்து சிஸ்டர் ஒரு 11 இயர்ஸா எனக்கு வந்து அலர்ஜிக் இருக்கு. அது என்ன ரீசன்காக வருதுன்னு தெரியாது. ஒரு குட்டியா வந்துட்டு ஒரு பெருசா மாறி உடம்பெல்லாம் அரிக்கும் சிஸ்டர். இப்ப இந்த தொடர்ந்து பிரேயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அந்த அலர்ஜிக் வந்து இப்ப எனக்கு இல்ல. என்ன ஆமென். குளிர் வந்தாலும் இப்ப அந்த அலர்ஜிக் வந்து நானும் யோசிச்சேன். இப்ப அந்த allergic இல்ல சிஸ்டர். அது தேங்க் காட் சிஸ்டர். ஓகே, ஃபைன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. அலர்ஜிக் மாத்திரம் இல்ல, கர்த்தர் இந்த ஊழியத்துல என்ன தெரியுமா செய்ய போகிறார்? மரித்தவர்களையும் நிறைய பேர் வந்து சொல்ல போறாங்க, உங்க ஊழியத்துல இருந்து வாங்கலேன், மரித்து போயிட்டாங்க, அவங்கள உயிரோட எழுப்புங்க. ரொம்ப 90, 91, 95 எல்லாம் இல்ல, அகால மரணம் அடைவாங்கல்ல. நிறைய வாலிப பிள்ளைங்க அநியாயமா மரித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் இந்த ஊழியத்துல இருந்து உங்க ஒவ்வொருவரையும் கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெண்களாகிய உங்களையும் என்னையும் கொண்டுதான் ஆண்டவர் எழுப்ப போகிறார். அது இந்த காலம், இதுவே அந்த காலம். இன்னும் நீங்க கூனி குறுகி அழுது புலம்பி கண்ணீர் வடிக்கிற காலம் அல்ல இது. இப்ப பாட்டு பாடணும் இல்லையா? அனுப்பும் அனுப்பும் அனுப்புன்னு சொல்றேன். எங்க அனுப்புறது? கேட்டீங்களா? உணர்ந்து பாடுனீங்களா? எத்தனை பேர் இந்த பாடலை நீங்க உணர்ந்து பாடுனீங்க? அழிந்து போகிற இந்த இலங்கை தேசத்துல, அழிந்து போகிற இந்த உலகத்துக்கு என்னை அனுப்புங்க ஆண்டவர், உண்மையாய் நீங்க கேட்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்ய போகிறார். சகோதரிகளே, அன்பு அம்மா, அன்பு வாலிப பிள்ளைங்களே, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நான் கடந்து போக போகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் இந்த தெபோராளை குறித்து தான் ஆண்டவர் பேச வலியுறுத்தி கொண்டிருந்தார். ஆண்டவர் உங்களை பார்த்து இன்று நாள்ல கேட்கிறார், அன்பு மகளே, அன்பு தாயே, நீ எழும்புவாயா? நீ எனக்காக எழும்புவாயா? இதுதாங்க இன்னைக்கு ஹெட்லைனே. நீ எழும்புவாயா? உன் தூசியை உதறி தள்ளிவிட்டு நீ எழும்புவாயா? எனக்காக, தேவாதி தேவனுக்காக நீ எழும்புவாயா? கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் எத்தனை பேர் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு எம்டிய நான் ஃபீல் பண்றேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில. நிறைய பேர் இந்த இடத்துல நீங்க இருக்கிற நிறைய பேர் சம்திங், ஒரு எம்டினஸ் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு தனிமை உணர்வு. அது மாத்திரமல்ல, ஏதோ நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சிஸ்டர், வாழணுங்கிறதுக்காக நான் வாழ்றேன். அப்படி யாராவது வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு காதுகளிலே கேட்க பண்ணியிருக்கிறார். நிறைய பேர் ஏதோ கண் போன போக்குல நான் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நிறைய வார்த்தைகளை கேட்டீங்க, எஸ் உண்மைதான். நிறைய தீர்மானம் பண்ணீங்க, உண்மைதான். ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்க, உண்மைதான். ஆனாலும் சம்திங், ஏதோ ஒரு ட்ரைனஸ் உங்களோட வாழ்க்கையில, ஏதோ ஒரு வறட்சி உங்களுடைய வாழ்க்கையில, ஏதோ ஒரு எம்டி, ஒரு வெறுமையை நீங்க உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இது எல்லாவற்றையும் விட்டு
நீ எனக்காக எழும்புவியா? மகளே, இது எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நீ எனக்காக எழும்புவியா என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். எஸ், ஒரு சிலர் நீங்க உணர்றீங்க, நான் ஏதோ இருக்கிறேன், அது மட்டும் தெரியுது சிஸ்டர். ஏதோ ஒரு ஜடத்தை போல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அது மட்டும் நல்லா தெரியுது. எஸ், நிறைய பேர் இப்படி இந்த சிந்தையோடு கூட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இப்படி ஒரு ட்ரைனஸ், இப்படி ஒரு வறட்சி, ஒரு தனிமை, இப்படி எல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, நீங்க உங்க வாயில இருந்து ஒரு காரியத்தை நீங்க அறிக்கை பண்ணணும். என்ன தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன வார்த்தை தெரியுமா? கர்த்தர் நல்லவர். சொல்றீங்களா? என்னோடு கூட ரிப்பீட் பண்றீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மறந்துடாதீங்க இந்த வார்த்தைய. எப்பொழுதெல்லாம் நீங்க தனிமை உணர்றீங்களோ, எப்பொழுதெல்லாம் ஒரு வறட்சி உங்களோட வாழ்க்கையில நீங்க உணர்றீங்களோ, இந்த தனிமை உணர்வு இருக்குல்ல, ரொம்ப கொடியது, ரொம்ப கொடியது. இது வாலிப பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, டீனேஜ் பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்ல, நிறைய அம்மாமார் மாத்திரம் இல்ல, அப்பாமார்களும், அந்த வயசு போனவங்க இருப்பாங்கல்ல. ஏன்னா பிள்ளைங்க எல்லாரும் ஒரு கட்டம் வந்தோன்னே திருமணமாகி எல்லாம் போயிருவாங்க, பேரன் பேத்திகளோடு. இப்ப நிறைய குடும்பங்கள் தனி குடும்பம், நாங்க தனி குடுத்தனம் போறோம்னு சொல்லிட்டு இந்த பெற்றோர் அவங்கள கைவிட்டுறாங்க. சோ இந்த தனிமையில இருக்கிறதுனால பிசாசு நல்லா பூந்து விளையாடுறான் அவங்களோட வாழ்க்கையில. ஏன்னா குடும்பத்துல இருக்கவும் மாட்டாங்க, குடும்பமா சேர்ந்து இருக்கவும் அவங்களுக்கு வழி இருக்காது. ஒரு சில மருமகள்மார் விருப்பப்பட மாட்டாங்க, மருமகன்மார் விருப்பப்பட மாட்டாங்க, மகன்மார் விருப்பப்பட மாட்டாங்க, மகள்மார் விருப்பப்பட மாட்டாங்க. ஆகவே அம்மா அப்பா ஒரு பக்கம், பிள்ளைங்க மருமகமார் பேர பிள்ளைங்களாம் ஒரு பக்கம். இதனால நிறைய தாய்மார்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, இப்படிப்பட்ட நேரங்கள்ல நீங்க என்ன அறிக்கை பண்ணணும்? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஏன் தெரியுமா அதை அறிக்கை பண்ணணும்? நீங்க இந்த வார்த்தையை சொல்லி ஆசாரியர்கள் பாடும் பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த மகிமையின் மேகம் அவங்க நடுவுல இறங்குனுச்சான். அந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, இப்படி சொல்ல 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 கர்த்தருடைய மகிமையின் மேகம், அவருடைய பிரசன்னம் அவர்கள் நடுவில் இறங்கினதா. அப்படின்னா ஆங்கிலத்துல இதுக்கு ஒரு வேர்டு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைய நான் தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு காரியம் வந்துச்சு. ஆண்டவரை நம்ம அந்த தட்டி எழுப்பி விடணும். என்ன சொல்லுவாங்க? தூங்குற சிங்கத்தை தட்டி எழுப்புறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆண்டவரை தட்டி எழுப்புறது, அதாவது தூண்டி விடுறது அப்படின்ற மாதிரி இந்த வேர்ட். என்ன வேர்ட்? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரை தூண்டி விடுறதுக்கான ஒரு வேர்ட், கீவேர்ட் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். சரியா? அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ப்ரொவோக்கிங். இந்த வேர்டுக்கு சொல்லுவாங்க ப்ரொவோக்கிங், அவரை தட்டி எழுப்புறதுக்கான ஒரு வேர்ட். இந்த வேர்டை நீங்க எப்பொழுதும் அறிக்கை பண்ணணும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த வேர்டை, இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை செய்ய செய்ய நீங்க யாரை தூண்டி விடுறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க தூண்டி விடுறீங்க, அவரை எழுப்புறீங்க. இத நீங்க செஞ்சா, இத நீங்க சொன்னீங்கன்னா, இத நீங்க அறிக்கை செய்யும் பொழுது அவர் எழும்பி கிரியை செய்ய ஆரம்பிப்பார். என்ன செய்ய போறாரு? அவர் எழும்பி உங்களுக்காக கிரியை செய்வார், உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பாராம். இதை செய்தால், இதை நீங்க சொன்னீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக வைராக்கியமா எழும்புவாராம். பாருங்க இந்த வேர்ட்ல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குன்னு. இதே மாதிரிதாங்க
தெபோராள் எழும்பும் வரைக்கும், அவள் எழும்பு வரைக்கும் அந்த பட்டணம் பாழாய் கிடந்தது. அவள் எழும்பும் அளவும் அந்த பட்டணம் பாழாய் கிடந்தது. அவளை தட்டி எழுப்புகிறாள். அவளை தட்டி எழுப்புறா. இத்தனை பேர் நீங்க ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க இல்லையா? இந்த வசனத்தை வார்த்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களா? ஒரு தெபோராள் எழும்பினதுனால அந்த பட்டணமே ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு இல்லையா? இன்னைக்கு இத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா? இலங்கையிலயோ, இந்தியாலயோ, வேர்ல்ட் வைட்லயோ எங்கேயோ இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்க எத்தனை பேரும் எழும்புனீங்கன்னா உங்க தேசம், உங்க பட்டணம் தாங்குமா தாங்காதா? கொஞ்சம் நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பாருங்களேன். கொஞ்சம் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்களேன். தெபோராள் எழும்புனாள்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், வசனத்துலயும் இருக்குது. அப்படின்னு சொன்ன என்ன சிஸ்டர் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஏதோ கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தவ மேல எழும்பிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லங்க. தெபோராள் எழும்பினாள் என்ற வார்த்தையில பல அர்த்தங்கள், பல பரிமாணங்கள் அடங்கி இருக்குது. சாதாரணமா இருந்த மகள் என்ன செய்றா? ஆவிக்குரிய ரீதியில, ஆவிக்குரிய அனுபவங்கள்ல அவள் எழும்புகிறாள். இந்த தெபோராள் ஆவிக்குரிய ரீதியில, ஆவிக்குரிய அனுபவங்கள்ல எழும்புகிறாள். ஆகவே இந்த தெபோராளிடம் இருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? யாருமே கேட்க முடியாதவைகளை ஒரு கேட்கும் செவி, காது அவகிட்ட இருந்துச்சாம். சொல்லுங்க, தெபோராள் கிட்ட யாருமே கேட்க முடியாத என்ன இருந்துச்சு? செவி. காது. செவினா காது, ஒத்த கருத்து சொல். அந்த காது அவளுக்கு இருந்துச்சாம். அந்த முழு பட்டணத்திலையும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற செவி, அந்த காது யாருக்கு இருந்துச்சு? யாருக்கு இருந்துச்சுங்க? எஸ், எல்லாரும் மைக்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. யாருக்கு இருந்துச்சு? அந்த முழு பட்டணத்திலையுமே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த காது யாருக்கு இருந்துச்சு? எஸ், கரெக்ட், அந்த மகளுக்கு அந்த கிருபா வரம் கர்த்தர் கொடுத்தார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லட்டுமா அன்பு சகோதரிகளே, அன்பு தாயே, அன்பு வாலிப மகள்மார்களே? உங்க முழு குடும்பத்திலையும் நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க மட்டும்தான் தேவனுடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த முழு குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற மகளாக நீங்க இருக்கிறீங்கன்னா நிச்சயமா நான் சொல்றேன், 100% நான் சொல்றேன், கர்த்தர் உங்க முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர போகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். ஏன்னா அந்த ஒரு தெபோராளின் நிமித்தமாய், அந்த ஒரு மகளின் நிமித்தமாய் முழு பட்டணமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? அந்த மகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற மகளாயிருந்தாள். கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய செவியிலே கேட்கிற மகளாயிருந்தாள். ஆகவே இன்றைய நாள்ல நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கிற மகளா இருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற மகளா இருக்கிறீங்களா? உண்மையாய் அவருக்காக ஓடுறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த முழு குடும்பத்திலையும் நான் மட்டும்தான் இருக்கிறேன் சிஸ்டர். இன்னும் என் கணவர் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, என் அம்மா அப்பா ரட்சிக்கப்படல. என்ன வேணாலும் நடக்கட்டும், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன் குடும்பத்தில் ரட்சிப்பின் வாசம் வீசுகிற நாள் அது சீக்கிரமாய் இருக்கிறது என்று. காரணம் ஏன் தெரியுமா? நீங்க அவருடைய சத்தத்தை கேட்கிற மகளாக இருக்கிற நிமித்தமாய். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இந்த தெபோராள் இன்னைக்கு 3 காரியங்களை குறித்து நாங்க பார்க்க போறோம். இந்த தெபோராள் ஒரு சாதாரண மகளாக இருந்தாங்க. சாதாரண ஒரு மகள். அது எப்படி? எந்த மரத்துக்கு கீழே அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க?
3 நாள் தொடர்ந்து நாங்க பாத்துட்டோம். யாரா மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஆப்பிள் மரத்துக்கு இல்லையா? இல்ல. பேரிச்சை மரம். பேரிச்சை மரம்னா என்னது? டேட்ஸ் ட்ரீ. அதுக்கு கீழே ஒரு சாதாரண மகளாக, எந்த ஒரு மைக்கும் கிடையாது, எந்த ஒரு ஸ்பீக்கர்ஸும் கிடையாது, சாதாரணமா அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து கர்த்தருடைய சத்தத்தை, அவருடைய சத்தத்தை தன்னுடைய காதுல கேட்க, அந்த வார்த்தையை கேட்டு என்ன செய்யறாங்க? ஆலோசனை கொடுக்கறாங்க. பெருசா எந்த ஒரு பேக்ரவுண்ட்லயும் எதுவும் கிடையாது, எந்த ஒரு சவுண்ட்ஸ். இப்படி இந்த நிறைய இப்ப எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, நிறைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சு இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. தனியா ஒரு மரத்துக்கு கீழே அமர்ந்திருந்து நீங்க பாக்குறீங்க இந்த ஸ்கிரீன்ல. இப்படி ஒரு சாதாரண மகளாக இருந்து ஆலோசனை கொடுத்தாள். எப்படி ஆலோசனை கொடுத்தாங்க? கர்த்தரிடத்துல சத்தத்தை கேட்டு, தெளிவாய் சத்தத்தை கேட்டு தெளிவாய் ஆலோசனை கொடுத்தாங்க. ஆகவே நீங்க எவ்வளவு ஒரு சாதாரண மகளாக, ஒரு தாயாக, வாலிப மகளாக இருந்தாலும், அன்பு சகோதரிகளே, உங்களை பார்த்து ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க மேல நீங்கதான்மா, இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்கதான், உங்க மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்குமானால், கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல இருக்குமானால், உங்களை தேடி ஜனங்கள் வருவார்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை தேடி ராஜாக்கள் வருவார்கள். உங்களை தேடி பட்டணங்கள் எழும்பி வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்குமே என்றால் மாத்திரம்தான். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆயத்தப்படுங்க, எழும்புங்க. முதலாவது, இன்னும் அதே இடத்துல அதே பஞ்சப்பாட்டை பாடிட்டு இருக்காதீங்க. முதலாவது ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் இன் பண்ணுங்க, ஒரு காலை எடுத்து வைங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம ஒரு காலை எடுத்து வைக்காம, நாமளா ஒரு ட்ரை பண்ணாம, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு யாரும் இல்ல தயவு செய்து சொல்லாதீங்க. நாம ட்ரை பண்ணாம அவர் எப்படிமா வந்து உதவி செய்வாரு? அவர் சொல்றார், நீ காலை எடுத்து வை. யாருக்கு சொன்னாரு காலை எடுத்து வைக்க சொல்லி? பயப்படாம, சந்தேகப்படாத. யாருக்கு சொன்னாரு? பேதுருவுக்கு சொன்னாரா? எஸ். காரணம், அவரை ரொம்ப நேசிச்சாரு. அதே மாதிரிதான் அன்று பேதுருவை நேசித்த தேவன் இன்று உங்களையும் நேசிக்கிறார். உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாம கால் எடுத்து வைமா. இன்னும் நீ ஏன் கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? இன்னும் எத்தனை கன்ஃபர்மேஷன்ஸ் நீ கேட்டுட்டு இருக்கிற? இன்னும் எத்தனை உறுதிப்பாடு நீ கேட்டுட்டு இருப்ப? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன். எஸ். பயப்படாம கால் எடுத்து வைங்க. அவருக்காக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ரெண்டாவதா பாருங்க, முதலாவது பார்த்தோம், அவர் ஒரு சாதாரண ஒரு மகள், ஒரு சாதாரண ஒரு மரத்துக்கு கீழே இருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆலோசனை கொடுத்த மகளா இருந்தாள். ரெண்டாவது பாருங்க, டெபோராள் கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். டெபோராளின் வழியாக ஜனங்கள் தேவ சத்தத்தை கேட்கிறாங்க. டெபோராள் கிட்டதான் ஆண்டவர் பேசுறாரு. ஆகவே அதை ஜனங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? டெபோராள் ஆலோசனை கொடுக்கிற நிமித்தமாக அவங்களுக்குள்ள ஒரு ஹோப். சரியா? அப்ப இது ஆண்டவர் பேசுறான்னு சொல்லி அந்த ஜனங்கள் புரிந்து கொண்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, நான் எப்படி பேசுறேன்? மைக்ல பேசிட்டு இருக்கிறேன். இந்த மைக் மூலியமா உங்களுக்கு சவுண்ட் தெளிவா கேக்குது. சரியா? கேக்குதா? என்னுடைய சத்தம் கேக்குது? எஸ் ஆமேன். எல்லாரும் தம்ஸ் அப் பண்ணுங்க. ஆமேன். எஸ், தெளிவாய் கேக்குது. அப்போ இந்த மைக் வந்து அதனுடைய வேலையை சரியா செய்துட்டு இருக்கு. அவருடைய சத்தத்தை சரியா உங்க மத்தியில கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்குது. இந்த வேலையை தான் யாரு செய்தா? டெபோராள் அன்று செய்தாள். இப்போ இந்த மைக் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைய அன்றைக்கு அந்த டெபோராள் செய்தாள். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? எஸ் ஆமேன். தம்ஸ் அப் பண்ணுங்க.
இன்றைக்கு இந்த மைக் செய்துகிட்டு இருக்க வேலையதான் அன்று அந்த டெபோரால் செய்தாலாம். அப்போ ஆண்டவருக்கு இன்றைக்கு எப்படிப்பட்ட பெண்கள் தேவை தெரியுமா? ஆண்டவர் பேசுகிறதை, அவர் பேசுகிறதை மற்றவர்களுக்கு நீங்க சொல்லணும். அப்படிப்பட்ட பெண்கள் எழும்பணும் என்று சொல்லி ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிறதை தெளிவாய் கேட்டு, அறகுறையா அல்ல, தெளிவாய் கேட்டு அவரை குறித்து பறைசாற்றுகிற பெண்கள் தேவை என்று ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு யாருக்கிட்ட முதலாவது வந்து தரிசனம் கொடுக்கிறாரு? யார்கிட்ட? ஒரு பெண். ஆமாவா இல்லையா? ஒரு அம்மா கிட்ட தான் கொடுக்கறாங்க. ஏன் அந்த வேலைய அந்த பெண்ணு கிட்ட கொடுக்கறாங்க? யாருக்காவது தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த வேலைய நமக்கு நல்லாவே செய்ய தெரியும். எத்தனை பேர் தம்ஸ் அப் பண்றீங்க? அந்த வேலையை ஏன் பெண்ணுகிட்ட கொடுத்தாரு? நிறைய பேர். பெண்கள் சிரிக்கிறீங்களோ இல்லையோ, இதுல ஆண் ஒருத்தர் சிரிச்சு ஸ்மைல் பண்ணி போட்டாரு. ஏன்னா யாருக்கிட்ட எந்த வேலையை கொடுத்தா யாரு நல்லா செய்வாங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் முதலாவது என்ன செய்யறாரு? பெண் கிட்ட தரிசனம் ஆகிறாரு. அப்போ என்ன நடந்துச்சு? ஒரு வார்த்தையை அழகா சொல்லிட்டாரு. அவங்க என்ன பண்ணாங்க? அழகா போய் சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த பெண்களால, நம்மளால ஒரு ரகசியத்தை அடக்கி வைக்கவே முடியாது. எத்தனை பேர் அதுக்கு அக்ரியா இருக்கிறீங்க? ஆமா. உங்களுடைய பொன் சிரிப்பை பார்க்கும் பொழுது நிறைய அதுல யாருமே இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எல்லாரும் இப்படிதான். ஒரு ரகசியத்தை நம்மளால அடக்கி வைக்கவே முடியாது. ஆண்க கிட்ட போயிட்டு சொல்லி பாருங்க, அடிச்சு கேட்டாலும் ஐயா சொல்லவே மாட்டாரு. சொல்லணும் கில்லுனாலும் சொல்ல மாட்டாங்க. பாத்துருக்கிறீங்களா? சொல்றா, டே தம்பி சொல்ற, சொல்லவே மாட்டான். அதுக்கு நம்ம பாசையில என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஊம குசும்புன்னுவானுங்க. எவ்வளோ அடிச்சு கேளுங்க, கிள்ளி சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு நம்ம லேடிஸ் எப்படி? ஆமா, அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு வாய திறந்தா, அது ஏன்க்கா கேக்குறீங்க? வட்டக்கா வெட்ட போயிட்டு அதுல தொடங்கி கடைசியில ரத்தம் வந்து தையல் போட்ட கதையில இருந்து எல்லாம் அப்படியே அழகா ஜாம் பட்டர் பூசி அப்படி எல்லாம் அழகா வச்சு அப்படி வாயில கடிச்சு அப்படின்ற அளவுக்கு சொல்லி முடிச்சிருவோம். நானும் தான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். சோ அந்த கிருபா வரம் ஏசப்பா பெண்கள் கிட்ட கொடுத்திருக்கிறாரு. அதனாலயோ என்னமோ தெரியல, பிசாசு சர்ப்பம் பம்பு மாசு எங்க வந்தான்? யாருக்கிட்ட வந்தான்? அந்த அம்மா கிட்ட. என்ன கேட்டான்? வந்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா தான் ஏவாள் கிட்ட கேட்டான். அது கேட்டது மாத்திரம் இல்லாம இந்த அம்மா படபட குபு குபுன்னு எல்லாம் A to Z சொல்லிருச்சு. அவன் எப்படி தந்திரம் உள்ளவன்னு பாருங்க. எல்லாமே பக்கா பிளான். எல்லாமே அவன்கிட்ட பிளான் தெரியும். நம்மளை பத்தி நல்லா அவனுக்கு தெரியும். நம்மளை பத்தி நமக்கு தெரியுதோ இல்லையோ, அவனுக்கு நல்லாவே தெரியுங்க. இப்படிதான். இதனாலதான் ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? என்ன பண்ணிருக்கிறது? அவரு உண்மைக்கு நான் இத மெசேஜ ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் எனக்குள்ள சிரிப்பு வேற, ஒரு பக்கம் அழுக வேற, ஒரு பக்கம் சந்தோஷங்க. ஆண்டவர் உண்மைக்குமே மனுஷர் பார்க்கிற விதமாய் ஆண்டவர் உங்களை என்னை பார்க்கல. அவர் எப்பேற்பட்ட தெய்வம் தெரியுமா? அவர் நல்லவராய் இருக்கிறார். ஏன் நல்லவரா இருக்கிறார் தெரியுமா? நம்ம பலவீனம் என்னன்னு தெரிஞ்சு அந்த பலவீனத்தை வச்சே என்ன பண்ணாரு? பலனாய் மாற்றி இருக்கிறாராம். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? ஆமென். உங்களுடைய பலவீனம், என்னுடைய பலவீனம் இந்த வாய் தான் தெரிஞ்சு என்ன பண்ணாரு தெரியுமா? ஏன்னா இந்த வாயினால எல்லாத்தையும் நம்ம சொல்லிடுவோம், எல்லாம் கொட்டிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சு என்ன தெரியுமா சொல்றாரு? இந்தா சுமந்துகிட்டு போ, இயேசுவ போ,
போயிட்டு என்ன சொல்லு, எல்லார்ட்டையும் போயிட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். பெண்கள் கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தாரா இல்லையா? அந்த பெண்ணுகிட்ட கொடுத்தாரா இல்லையா? இந்த போயிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா இல்லையா? எஸ், ஆமேன், நோ ஆமேன், தம்ஸ் அப். Yes, எஸ். amen. எங்களுடைய பலவீனம் என்னன்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த வாயினாலே அவரை சுமந்து கொண்டு போய் அவர் உயிரோடு எழுந்துட்டான்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த பலவீனத்தை கொண்டு பலவீனமாய் பலனாய் மாற்ற சொல்லி அந்த பெண்ணை அனுப்புனாரு. எப்பேற்பட்ட ஹவு குட் காட் பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அன்பு அம்மா, அன்பு சகோதரியே, உங்களுடைய வாய் தான் உங்களுக்கு பலவீனமா இருக்குதா? நிறைய பேர் இந்த நாவுனால நிறைய அடி வாங்கிட்டீங்க, இன்னும் அடி வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஒரு போன் கால் வந்துட்டா சரி, ஒரு கால் வந்துட்டா சரி, உண்மையா பேசணும், உண்மையா இருக்கணும்னு நினைச்சு பேசுவோம். நம்மள அறியாமலே ஒரு வார்த்தை 2 வார்த்தையா மீறும். நான் யாரையுமே நான் சொல்லல, என்ன சொல்றேங்க, இதனாலேயே என்னுடைய எல்லா சொந்தக்காரங்களையும் நான் கட் பண்ணேன், என்னுடைய எல்லா உறவுகளையும் நான் கட் பண்ணேன். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை சுமக்கிறேன்னா நான் அபத்தமாய், என்னுடைய நாவு அபத்தமாய் போயிடக்கூடாது. இன்னும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு வார்த்தை பேசுவோம்னு நம்ம பேசிட்டு அந்த வார்த்தை அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, இந்த ஸ்ரீயா நீ இப்படி சொன்னுச்சு, அந்த சிஸ்டர் அப்படி சொன்னாங்க, அப்படியா இப்படி சொன்னாங்களா, அதை இன்னொருத்தவங்க 2ஆ கேட்பாங்க, 2ஆ சொல்லுவாங்க. இந்த நாவு ரொம்ப பொல்லாதுங்க, பொல்லாதது. இந்த வாய் ரொம்ப பொல்லாதது. சோ உங்களுடைய இந்த வாய்க்கு, இந்த வாய் தான் நமக்கு பலவீனமா இருக்குன்னு தெரிஞ்சு ஆண்டவர் அந்த வாய பலனாய் மாற்றினார் அந்த பெண்ணை கொண்டு. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகவே அன்றைக்கு அந்த தெபோராளுக்கு தேவையானது ஒன்றே ஒன்றாய் இருந்தது. என்ன தெரியுமா? கர்த்தர் பேசுகிறதை மாத்திரம், கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கணும்னு சொல்லி குறியாயிருந்தாள், வாஞ்சியாயிருந்தாள், வெறித்தனமாயிருந்தாள். தன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செஞ்சா, தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சா. அவளுக்கு ஒரு கணவன் இருந்தாங்க, வாச்சு பாருங்க. ஆகவே உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த நாள்ல பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்களுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த போன்னாலே லைஃபே போயிருச்சு, டைம் போறதே தெரியாது. காலையில எடுத்தா பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றது கூட தெரியாது, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்றது கூட தெரியாது. பலாய் கழுவுறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி 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 உன்னுடைய வாழ்க்கையும் போச்சு, உன்னுடைய ஊழியமும் போச்சு. இதனாலேயே ஒரு சிலருடைய கணவன்மார்களுக்கு உங்க மேல நிறைய வெறுப்பு, கோபம். சில கணவன்மார் எதையுமே பிராங்கா பேச மாட்டாங்க, சில அப்பாமார் எதையுமே ஓப்பனா பேச மாட்டாங்க உங்க மேல. இதனால நிறைய பேர் கோபத்துல இருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க சகோதரிகளே, நான் ஆண்டவருக்காக என்னுடைய நாவை தெபோராளை போல நான் பயன்படுத்த போகிறேன். எலும்பு எலும்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எஸ், நான் எழும்புறேன் ஆண்டவர், எலும்பு. முதல்ல உங்களுடைய நாவை ஆண்டவருக்காக எழுப்புங்க. அவருக்காக துதிக்க முதலாவது உங்க நாவை நீங்க எழுப்புங்க. அவரோடு பேசுவதற்காக முதலாவது உங்களுடைய நாவை, உங்களுடைய வாயை நீங்க பயன்படுத்துங்க. இப்படி நீங்க எழுமுங்க தெபோராளை போல. ஏன்னா நல்லா நீங்க யோசிச்சு பாருங்களேன், குடும்பம் இருந்துச்சு அவளுக்கு, குடும்ப பொறுப்புகளை எல்லாம் செய்தா, டைம் வர்ற நேரம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாரா, ஆலோசனை கொடுக்கிறா. எப்படி எப்படி நீங்க சொல்லலாம், சிஸ்டர் அந்த நாள்ல போன் இருக்கல சிஸ்டர், இப்ப சரியா ஜெபத்துக்கு போனாதான் போன் வருது. பிளீஸ், இதுதான் உங்களுக்கு தொல்லையா இருக்குன்னு சொன்னா தூக்கி வீசுங்க, தூக்கி வீசுங்க. அதே ஒரு குப்பை, அது குப்பை தொட்டில போட்டுருங்க. எங்களுக்கு எது இடரலா இருக்கிறதோ அதை விட்டு விலகுங்க. தயவு செய்து, தயவு செய்து. கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்.
கர்த்தர் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறார், உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் பேசாம அமைதியா இருக்கிறதுக்கு நானும் நீங்களும் கும்பிடுற தெய்வம் வந்து கல்லோ மண்ணோ மரமோ அல்லங்க. அவர் பேசுகிற தெய்வம், அவர் ஜீவனுள்ள தெய்வம். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். நம் வார்த்தையில், அவருடைய வார்த்தையில் அவர் இன்னைக்கு உண்மையுள்ளவராய் தான் இருக்கிறாரு. சொன்னதை செய்து முடிக்கிறவர், செய்து முடிக்கிறவர் மாத்திரம் இல்லங்க, முடிக்கும் அளவும் அவர் கைவிடாமல் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆமென். ஆகவே ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் பேசுகிறதை கேட்டு அதை அறிவிக்கிற மனுஷிகளாக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வைராக்கியமாய் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது பாருங்க, முதலாவது நாங்க பார்த்தோம் என்னது? சாதாரண ஒரு மகள். யாரு? அந்த தெபோரா. இரண்டாவது, கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கிற ஒரு மகள். மூன்றாவது என்ன தெரியுமா? நட்சத்திரங்கள் அயனங்களில் இருந்து வந்து சிசேராவோடு யுத்தம் பண்ணுது அப்படின்னு இந்த தெபோரா பாக்குறா. எப்படி பாக்குறா? அவருடைய கண்களினால பாக்குறா. அப்படின்னா வான மண்டலங்களில நடக்கிற காரியங்களை அவருடைய கண்கள் பார்க்கிறதா. நம்ம பாஷையில சொல்றேன்னா எப்படின்னா, அவருடைய ஆவிக்குரிய கண்களினால அவள் பார்க்கிறாள். பிரச்சனைய பார்க்கிற பெண்கள் தான் நம்ம அதிகமா இருக்கிறோமே தவிர, பிரச்சனைக்கு பின்னால இருக்கிற அந்த பிரச்சனைக்கு பின்னால இருக்கிறத பார்க்கிற கண்கள் அநேக பெண்களாகிய நமக்கு இல்லைங்க. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், பிரச்சனைய பார்க்கிற கண்கள் தான் பெண்களாகிய நமக்கு இருக்கிறதே தவிர, பிரச்சனைக்கு பின்புலத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்கிறதுக்கான கண்கள் நமக்கு இல்ல. எத்தனை பேர் அதை அக்ரி பண்றீங்க? அதனாலதான் நம்ம சோர்ந்து போயிடுறோம், அதனாலதான் நம்ம துவண்டு போயிடுறோம். ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஏன் எனக்கு இப்படி ஆகுது? நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், கர்த்தருக்காக இவ்வளவு தசம்பகத்தை கொடுக்கிறேன், இவ்வளவு ஊழியம் பண்றேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், பரிசுத்தத்தை காத்துக்கொள்றேன், இப்படி எல்லாம் நீங்க சொல்லலாம். ஏன் ஏன் ஏன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்களா? நான் இவ்வளோ தூரம் செஞ்சும் ஏன் எனக்கு பிரச்சனை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? எஸ், இதே கேள்விகளோடு நீங்க இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கேள்விகளோடு நிறைய பேர் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஏன் எனக்கு இப்படி நடக்குது? நான் நல்லா தானே இருக்கிறேன், முடிஞ்சளவு என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்றேனே, சர்ச்சுக்கு போறேன். நாம கேட்கலாம், ஆனால் அந்த தெபோராள் கேட்கல. அந்த தெபோராள் கேட்கலங்க. ஏன் தெரியுமா? ஏன் கேட்கல தெரியுமா? அவளுக்கு பிரச்சனை இருந்திருக்கும், குடும்பம் இருந்துச்சு, ஆமாவா இல்லையா? அவளுக்கும் பிரச்சனை இருந்திருக்கும். ஆனால் ஏன் என்று அவ கேள்வி கேட்கல. ஏன் தெரியுமா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கும்னு சொல்லி அவளுக்கு தெரியுங்க. ஆகவே ஆகவே அன்பு தாயே, அன்பு மகளே, அன்பு வாலிப பிள்ளைங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கிறது. ஏன் தெரியுமா? நீங்க ஆண்டவரிடத்துல உண்மையாய் நீங்க அன்பு கூறுறீங்க. இனி நீங்க அவர்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. ஏன்பா, ஏன் ஏன்னு இனி உங்களுடைய வாயிலிருந்து கேள்வி கேட்கவே கூடாது. என் குடும்பத்துல ஏன் இவ்வளவு வறுமை, ஏன் இவ்வளவு போராட்டம் கேட்காதீங்க. ஏன்னா நீங்க ஆண்டவருக்காக உயிரையும் கொடுக்க நீங்க ரெடியா இருக்கிறீங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்க அவரை ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு
அவருக்கு நல்லாவே தெரியுங்க. தயவு செய்து இனி கேள்வி கேட்காதீங்க, அவரிடத்துல கேள்வி கேட்காதீங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா என்னுடைய சாட்சிய, கேள்வி கேட்டது நிமித்தமாய் எவ்வளவு பெரிய காரியத்துக்குள்ளாய் நான் கடந்து போனேன், எவ்வளவு பெரிய ஒரு மன உளைச்சலுக்குள்ளாய் நான் கடந்து போனேன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஆகவே கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா நீங்க அவர் அன்பு செய்றீங்க, அதனால ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு அணு கூட அசையாதுங்க. உங்களை அவர் நேசிக்கிறார். சூழ்நிலைகளை பார்க்கிற பெண்களாக, தாய்மார்களாக, சகோதரிகளாக அல்ல, சூழ்நிலைகளை தாண்டி தேவனுடைய ரகசியங்களை, வானமண்டலங்களை, ஆவிக்குரியவைகளை பார்க்கிற பெண்களாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்றைய நாள்ல மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சூழ்நிலைகளை பார்க்கிற பெண்களாக அல்ல, சூழ்நிலைகளை பார்க்கிற சகோதரிகளாக அல்ல, சூழ்நிலைகளையும் தாண்டி அதற்கு மேலாக தேவனுடைய ரகசியங்களை அறிந்து புரிந்து, வான மண்டலங்களில் ஒரு ரகசியங்களை அறிந்து புரிந்து ஆவிக்குரியவைகளை நாடுகிற பெண்களாக, ஆவிக்குரிய ரீதியில இன்னும் மேலே எழும்புகிற பெண்களாக, தெபோராளாக நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் என்னால் உங்களை ஒவ்வொருவரையும் மாற்ற பிரியப்படுகிறார். ஆகவே இந்த 3 காரியங்களையும் தயவு செய்து மறக்காதீங்க. எப்படி அந்த தெபோராள் சாதாரணமான ஒரு மகளாயிருந்தார். 2வது, ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு மற்றவர்களுக்கு அறிவிக்கிற மகளாக, ஆலோசனை கொடுக்கிற மகளாக தெபோராள் எழும்பினார். அடுத்தது, வான மண்டலங்களில் நடக்கிறவைகளை பார்க்கிற அந்த கண், அந்த கிருபை தெபோராளுக்கு கிடைக்கப்பட்டது. அதாவது தரிசனம் பார்க்கிற கண் அந்த மகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் இந்த தெபோராளின் 3 குணாதிசயங்களையும், 3 குணாதிசயங்களை கொஞ்சம் நீங்க நான் சிந்திச்சு பாக்குறீங்களா? எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்க பைபிளை நீங்க மூடுங்க, நோட் புக்கை மூடுங்க. இந்த சொன்ன காரியம் எல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்றவங்க எல்லாரும் ஒரு ஆமென் தம்ஸ் அப் கொடுக்குறீங்களா? அப்பதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு. இல்ல எனக்கு புரியல அப்படின்றவங்க எஸ் ஓகே. இப்ப நான் சொன்ன காரியம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ இந்த 3 காரியத்துல ஏதாவது ஒண்ணு சரி நம்மகிட்ட இருக்கான்னு சொல்லி ஆராய்ந்து கொஞ்சம் பாக்குறீங்களா? இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே கண்களை மூடி எழும்பி நில்லுங்க. எழும்பி நின்று அப்படியே உங்களை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஒரு ஆடம்பரம் இல்லாத ஒரு மகளாக தெபோராள் இருந்தா, சாதாரண ஒரு மகளாக. இதுக்கு நான் உங்களை சொல்லல நகை நட்டு போடாதீங்க, அழகா உடுத்தாதீங்க அப்படின்னு நான் சொல்லல. இருக்கிறத அழகா உடுத்துங்க. இருக்கிற கொஞ்சத்தை அதுல நீங்க திருப்தியாக பாருங்க. இந்த நகை நட்டு ஆஸ்தி இது பரலோகம் கொண்டு போகாதுங்க. அதை சேர்த்து வைக்கணும், இதை சேர்த்து வைக்கணும், இது ஒண்ணுமே உங்களையும் என்னையும் கொண்டு போகாது பரலோகத்துக்கு. சேர்த்து வச்சிருக்கிறீங்கன்னா ஸ்தோத்திரம். நான் அதை பத்தி ஒண்ணுமே உங்களுக்கு சொல்லல. உங்களுடைய இருதயம் எல்லாம் அவரையே சார்ந்து இருக்கணும். அவரைதான் நீங்க உங்க உள்ளத்துல சேர்த்து வைக்கணுங்க. இன்னும் எவ்வளவுக்கு 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 எவ்வளவு அவருடைய அன்பை சேர்க்க முடியுமோ அந்த அன்பை உங்க உள்ளத்துல நீங்க சேருங்க. உங்க வீட்டுல சேருங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, கணவன் மனைவி அந்த உறவுல நீங்க கர்த்தருடைய அன்பை சேருங்க. அம்மா அப்பா பெற்றோர் பிள்ளைகளோட உறவுல அவருடைய அன்பை சேர்க்க பாருங்க. புழு பூச்சி அரிக்கிற உலக காரியங்களை சேர்த்து வைக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்.
எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க, அப்பா இது எல்லாவற்றையும் நான் உங்களுக்காக நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இந்த டெபோராளுடைய குணாதிசயம் இரண்டாவது என்னது? உடைய சத்தத்தை தெளிவாய் கேட்டார். அந்த பட்டணத்துக்கு ஒரே ஒரு மகள், ஒரே ஒரு டெபோராள் எழும்பினாலே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகளே, அன்பு தாயே, அன்பு வாலிப மகளே, நீ உன்னுடைய பட்டணத்திலே எழும்ப வேண்டும். நீ ஒருத்தியாய், ஒரு குடும்பமாக, ஒரு கூட்டமாக நீங்க நின்று இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல நீ ஒரு நல்ல டெபோராளாய் நீ எழும்ப வேண்டும். உன்னுடைய சமுதாயத்துல ஒரு நல்ல டெபோராளாய் நீ எழும்ப வேண்டும். உன்னுடைய திருச்சபையில ஒரு நல்ல டெபோராளாய் நீ எழும்ப வேண்டும். உன்னுடைய சமுதாயத்துல ஒரு நல்ல டெபோராளாய் நீ எழும்ப வேண்டும். அதற்கு உன்னுடைய சாட்சியை காத்துக்கொள், உன்னுடைய நாவை காத்துக்கொள். மூன்றாவது, அந்த டெபோராள் தரிசன கண்கள். உலக காரியங்களை பார்க்கலங்க, உலக ஆசாபாசங்களுக்குள்ளாக அவருடைய கண்கள் போகல. அவருடைய கண்கள் எல்லாம் பரலோகத்தையே நோக்கி இருந்ததுங்க. அன்பு மகளே, அன்பு தாயே, உன்னுடைய கண்கள் இன்று நாள் எதை நோக்கி கொண்டிருக்கிறது? உன்னுடைய கண்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறது? அழிந்து போகிற ஆசாபாசங்களுக்கா, அல்லது அழிந்து போய்கொண்டிருக்கிற உன்னை போல இருக்கிற பெண்களை நோக்கி உன்னுடைய கண்கள் போய்கொண்டிருக்கிறதா? உன்னை நீ அர்ப்பணிப்பாயா? உன்னை நீ அர்ப்பணிப்பாயா? ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரனோடு பேசுகிறார் என்று சொல்லுகிற சகோதரிகள், நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்களேன். இருக்கிற இடத்துல நீங்க முழங்கால் படிட்டு, லார்ட் ஹியர் ஐ அம், உடைய கரங்களை மாத்திரம் நீங்க உயர்த்தி நீங்க தூக்கி பிடிச்சிருங்க. அன்பு மகளே, அன்பு தாயே, போதும் போதும், உலகத்துக்காக நாங்க வாழ்ந்தது போதுங்க, போதும். எனக்காக, என் குடும்பத்துக்காக, என்னுடைய ஆசாபாசங்களுக்காக வாழ்ந்தது போதும். எத்தனை பேர் நீங்க உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறீங்க? அப்பா, அழிந்து போய் கொண்டிருக்கிற பெண்களுக்காக ஒரு சாதாரண மகளாக அந்த தெபோராளை போல உங்க சத்தத்தை கேட்டு மற்றவர்களுக்கு சொல்லுகிறவளாக என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கட்டுமே. இப்படி அர்ப்பணிக்கிற பிள்ளைங்க, நீங்க முழங்கால் படியிட்டு நீங்க கரங்களை உயர்த்தி நீங்க சரண்டர் பண்றீங்களா? கர்த்தர் அந்த பாரத்தினால, அந்த இருதய பாரத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். எஸ் டாடி. எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க, என்ன அனுப்புங்கப்பா, என்ன அனுப்புங்க. உலகத்துக்குள்ளாக, தேசத்துக்குள்ளாக என்ன அனுப்புங்க. உண்மையாய் அர்ப்பணிக்கிற பாத்திரங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். அழியும் மாத சந்திக்க நரகாக்கினேன் என்று ஜனம் ரட்சிக்க அபிஷேகம் தந்து என்னை அனுப்பு அனுப்பு. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? அனுப்பு. எத்தனை பேர் உண்மையை சொல்றீங்க? சேவை செய்திடவே எத்தனை பேர் நீங்க புறப்பட ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்களை போல, என்னை போல இருக்கிற சகோதரிகளை சந்திக்க ஆயத்தப்பட தேசம் சாதிக்கவே எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்படிப்பட்ட பிள்ளைகளை இதோ அவருடைய இறுதி வாரத்தினாலே உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அனுப்பு
தேசம் சாந்திக்கவே போதும்பா, போதும் டாடி. இருள் சூழுமே நான் என்னுடைய சுயத்துக்காக வாழ்ந்தது போதும். ஆமாப்பா, அழியும் மாத சாந்திக்கவே தெரியாம அழிந்து போய் கொண்டிருக்காங்க. நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்காங்கப்பா. அதுக்காக என்ன அனுப்புங்க, அதுக்காக என்ன அனுப்புங்க அப்பா. ஒரே சேவை எத்தனை பேர் உண்மையாய் சொல்றீங்க? என்ன அனுப்புங்கப்பா, என்ன மன்னிங்க. சுயத்துக்காக நான் வாழ்ந்துட்டேன்ப்பா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? ஓ ராபா பாபா, கத்தருடைய நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கேளுங்க, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. எஸ் டாடி, ஆமாப்பா. பரிசுத்தமாய் என்னை வாழ எஸ் லார்ட், ஆமாப்பா. அந்த ஆத்ம பாரத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேக்குறீங்களா? இன்றைக்கு இன்றைக்கு இப்பொழுது இப்பொழுது அந்த ஆத்தும பாரத்தை கத்தர் கொடுக்கிறார். Yes, receive it, receive it. அந்த பாரம் தகப்பனுடைய இருதயத்தின் பாரம். அன்பு மகளே, அன்பு மகளே, yes, 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 yes. ஒவ்வொருவரை நடப்புங்க, நடப்புங்க. Yes, நடப்புங்க. உங்க இருதய பாரம் நடப்புங்கப்பா. விடாதீங்க அப்பா, இனியும் நீங்க இவங்களை விடாதீங்கப்பா. இவங்க வாழ்ந்தது போதும், சுயத்துக்காக வாழ்ந்தது போதும். இவங்களை அனுப்புங்க, இவங்களை அனுப்புங்கப்பா. தேசங்களுக்குள்ளாக பட்டணங்களுக்குள்ள அனுப்புங்க. உங்க சேவையை செய்யணும்பா. இனியும் நான் தாமதிக்க மாட்டேன், இனியும் நான் தாமதிக்கலப்பா, இனியும் நான் சாட்டு போக்கு சொல்லலப்பா. அப்பா, என்ன அனுப்புங்க, என்ன அனுப்புங்கன்னு கேளுங்க, என்ன அனுப்புங்கன்னு கேளுங்க. அவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய இருதய பாரம் என்னவென்று கர்த்தர் அநேகருக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ ராபா, ஓ ராபா, ஓ ரேவா, ஓ ராபா. சொல்லுங்க, அனுப்புங்க டாடி. எனக்காக வாழ்ந்தது போதுப்பா. கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறார். என்னை அனுப்பும்னு சொல்ற ஒவ்வொரு சந்ததியும் மேலும் விரைவாய் செல்வதற்கு கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறார். Yes, 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 Lord. Yes, Bakarabashe. Yes, Holy. Yes, yes, yes. விடாதீங்க. கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் அவருடைய ஆத்தும பாரத்தினால. சொல்லுங்க, அனுப்பும்னு மாத்திரம் சொல்லுங்க. அவருக்காக, அவருக்காக ஒரு வெற்றி வாங்கி சூடுகிற தாயாக, வெற்றி வாங்கி சூடுகிற மகளாக அவருடைய சட்டைகளை உயர அடித்து எழும்ப
அநேகருடைய முதுகு பகுதிகளிலே கர்த்தர் பூட்டிக் கொண்டிருக்கிறார், பொருத்திக் கொண்டிருக்கிறார். Yes, holy. Yes, holy. அப்பா, இவங்க எதெல்லாம் விட்டாங்களோ, எதெல்லாம் இழந்தாங்களோ, அப்பா இப்பொழுது அதை இரட்டத்தனையாக இப்பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். Receive it. Yes, அந்த ஆத்தும பாரம், அந்த ஆத்தும துடிப்பு, ஓ கேளுங்க, அனுப்புங்கப்பா. கர்த்தர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். உன்னுடைய கண்களிலிருந்து வழிகிற கண்ணீர் அவருக்கு பதிலாய் மாறட்டும். சொல்லுங்க, அனுப்புங்கப்பா. பேசித்தனம் இருக்கிற பொட்டணைகளுக்கு என்னை அனுப்புங்க. விபச்சாரம் இருக்கிற பொட்டணைகளுக்கு என்னை அனுப்புங்க. எஸ், கேளுங்க. வைராக்கியம் உள்ள சந்ததியை, வைராக்கியம் உள்ள டெபோராக்களை கர்த்தர் எழுப்புகிறார். எஸ், சொல்லுங்க, அனுப்பு. கர்த்தர் நிறைய பேரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். கிராமங்களுக்குள்ளாக, கிராம ஊழியர்களுக்காக அநேக பெண்களை ஆயத்தப்படுத்துகிறார். அநேக தாய்மார்களை அநேக வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக அனுப்ப ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். உண்மையாய் சொல்லுவீங்களா? உண்மையாய் சொல்லுங்க. Jesus. Jesus. Yes. சொல்லுங்க. தொழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். Jesus. Yeshua. அனுப்புங்கப்பா. வைராக்கியம் உள்ள சந்ததி, இதோ உன்னிடத்திலிருந்து புறப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உன்னிடத்திலிருந்து லேவியனை போல உள்ள சந்ததி எழும்பும். எதற்கும் அஞ்சாத, எதற்கும் பயப்படாத லேவியின் சந்ததி உனக்குள்ளிருந்து எழும்பும் என்று சொல்லுகிறார். வைராக்கியம் உள்ள தேவராள்கள், தேசங்களுக்குள்ளாக இதோ உன்னை பட்சித்த நாட்களுக்கு ஈடாக இதோ உன்னை அனுப்புகிறார். உன்னை பட்சித்த வருஷங்களுக்கு ஈடாக இதோ உன்னை அனுப்புகிறார். ஓ ரக்கரபகதல ரபஷே ஓரே வஷக்கரபா தோரபா சொல்லுங்க, அனுப்பு. அவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அனுப்பு அப்பா. ஒவ்வொருவரை each and everyone, Lord, each and everyone, ஒவ்வொருவரையும் அவருடைய பிரசன்னம் இப்பொழுதே நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எஸ், கால்கள் அக்கினி, உன்னுடைய பாதரட்சைகள் அக்கினி. ஒரு பாரம் எனக்காக தேசங்களுக்குள்ளாக பட்டணத்துக்குள்ளாய் நீ புறப்படு.
Yala karabadala raba. Yes. 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 Yes, Lord. Yala karabadala raba. கர்த்தர் அனுப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ ரபா கரபதல ரபாஷி. நீ கர்த்தருக்காய் எழும்புவேன் என்று சொன்னதினால எஸ் எஸ் நீ கர்த்தருக்காக நான் வைராக்கியமாய் எழும்புவேன் சொன்னது நிமித்தமாக உன்னுடைய சிறையிருப்புகளை கர்த்தர் அறுத்து போடுகிறார். உன் குடும்ப சிறையிருப்புகளை வேரோடு 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 இப்பொழுதே பிடுங்குகிறார். எல்லா மரண சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது. எல்லா மரண வல்லமைகள் அறுக்கப்படுகிறது. நீ பயந்தவள் அல்ல, நீ பயந்தவள் அல்ல, நீ பயந்தவள் அல்ல. நீ கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்புகிற சந்ததி. எஸ், நீ கர்த்தருக்காக எதையும் செய்ய துணிந்தவள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அனுப்புங்கப்பா என் சகோதரிகளை, அனுப்புங்க என் சகோதரிகளை, அனுப்புங்கப்பா என் சகோதரிகளை, அனுப்புங்க என் சகோதரிகளை, அனுப்புங்கப்பா என் சகோதரிகளை, அனுப்புங்கப்பா என் சகோதரிகளை, அனுப்புங்கப்பா. கடைசியாக இருக்கிற இடத்துல சரண்டர் பண்ணவங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒவ்வொரு பாத்திரங்களும் நாங்க வாக்கு கொடுக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி வாய திறந்து சொல்லுவோமா, அனுப்புங்க ஆண்டவரே, அனுப்புங்கப்பா. இந்த வரிய மாத்திரம் நாங்க சொல்லுவோமா. எத்தனையோ பெண்கள், நம்மள மாதிரி இருக்கிற பெண்கள் சத்தியத்தை கேட்காமலே அழுது போயிட்டாங்களே அன்பு சகோதரிகளே. அதுக்கு யாரு உத்தரவாதம் கொடுக்க போகிறா? உங்களுக்கு தெரிஞ்ச, எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ நல்ல நண்பர்கள், எத்தனையோ பெண்கள் குடும்ப சுமைகளினால, அன்பு இல்லாதது நிமித்தமாக தங்களை சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி இறந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நானும் நீங்களும் தாங்க காரணம். நம்ம பிசாசு சாட்டு போக்கு சொல்ல முடியாது. கர்த்தர் எங்க மேல வச்சு அழைப்பா மறந்துட்டு நாங்க உதாசீனப்படுத்திட்டு ஏனோ தன்னோடு வாழ்ந்துட்டோமே. இதற்கு ஈடாக எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி உண்மையாய் சொல்லுவீங்க, என்ன அனுப்புங்க டாடி. Enough Lord, enough Lord, போதும்பா. செஞ்ச எல்லா தப்பு போதும்பா, போதும்பா. என் சேசம் செவிக்காம விட்டுட்டேன். என்ன அனுப்புங்கப்பா. எத்தனை பேர் உண்மையாய் சரண்டர் பண்ணி சொல்றீங்க? சேவை செய்திடுவே யேசுவா, அனுப்பு யேசுவா, அனுப்பு யேசுவா. எங்களை அனுப்புங்க, இந்த சந்ததியை நீங்க அனுப்புங்க. எங்களை நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. சேவை செய்திடுவே, அனுப்பு. இந்த
எங்க சந்ததியை நம்புங்கப்பா. அனுப்பு எங்களை நம்பி அனுப்புங்க. என் தேசம் சாதிக்கவே எங்களை நம்பி நீங்க அனுப்புங்கப்பா. அனுப்பு. நன்றி அப்பா. எங்களை அனுப்பி அனுப்புங்க அனுப்பு அப்பா. நாங்க இனியும் நாங்க உங்களுக்கு சாட்டு போக சொல்ல மாட்டோம். சேவை செய்திடவே. Thank you, Jesus. என்ன நம்புங்கப்பா. அனுப்பு என்ன நம்புங்கப்பா. அனுப்பு டாடி, என் தேசம் என் தேசத்துக்காக, சாதிக்கவே. என் பட்டணத்துக்காக நான் போக ஆயத்தமா இருக்கேன்ப்பா. என் தேசம் சாதிக்கவே. அப்பா, அர்ப்பணித்த ஒவ்வொரு பாத்திரங்களுக்காக நன்றி டாடி. அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரங்களுக்காக நன்றி அப்பா. சாதாரணமான நடைபோறால நீங்க அனுப்புனீங்க அப்பா. இதே போல அப்பா அப்பா இந்த நேரத்துல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க அனுப்புங்கப்பா. தேபோராலை போல அனுப்புங்கப்பா. அனுப்புங்க. தேசங்களுக்கு பட்டணங்களுக்குள்ளாக எங்களை அனுப்புங்க டாடி. எங்க வாலிப பிள்ளைகளை அனுப்புங்க டாடி. உலக அன்புக்காக ஓடினது போதும்பா. உலக அன்புக்காக ஓடினது போதும்பா. அதுல போயிட்டு போயிட்டு நிறைய அடிகள் காயங்கப்பா. போதும் அன்பு மகளே, நீ பட்ட காயமெல்லாம் போதும். இப்போ நீ சொன்னலையா என்ன அனுப்புங்கப்பான்னு சொன்னலையா? எஸ் ஆண்டவர் அதற்காக தான் உன்னை நிரப்பி இருக்கிறாருமா. நீ அவருக்காக எழும்பி பிரகாசி. கர்த்தர் உன்னை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போறான்னு உன்னுடைய கண்கள் காணும். உன் கண்கள் அல்ல, உன்னை காயப்படுத்தின கண்கள் அதை பார்க்கும். உன்னை காயப்படுத்தினவர்கள் உன்னை பார்ப்பார்கள். நான் அப்படியாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எழும்பு. நீ எழும்பும் அளவும் உன் பட்டணம் பாழாயிருக்குமே. நீ எழும்பு. நீ எழும்பு. அன்பு தாயே, இன்னும் எத்தனை நாட்கள் நீ சாட்டு போக்கு சொல்லுவ? நீ எழும்பு. நீ எழும்பு. நீ எழும்பு. நீ எழும்பாத மட்டும் உன்னுடைய குடும்பம் எழும்பாது. அன்பு அம்மா, இன்னும் நீ எத்தனை நாட்கள் அடுப்பங்கரையிலே நீ நின்று கொண்டிருக்க போகிறாய்? அந்த தெபோராளுடைய வாழ்க்கையை பாரு. தன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார். கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார். செய்தது மாத்திரமல்ல, செய்து முடித்துட்டு தேவனுக்காக வந்து அவருடைய ஊழியத்தை செய்தாலே. இதை போல எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். Surrender your life. உங்களை நீங்க அர்ப்பணிங்க. நீங்க யாரும் நீங்க டைவர்ட் ஆகாதீங்க. கர்த்தர் அநேகரோடு கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இனியும் நீ காலம் தாமதிக்க கூடாது. இனியும் நீ காலம் தாமதிக்க கூடாது. இனியும் நீ சாட்டு போக்கு சொல்வாயானால் உனக்கு கொடுக்க வேண்டிய அழைப்பை, உனக்கு கொடுக்க வேண்டியதை இன்னொரு பாத்திரத்துக்குள்ளாய் நான் வைப்பேன். இன்னும் எத்தனை நாட்கள் சாட்டு போக்கு சொல்லுவாய்? அர்ப்பணி. அர்ப்பணி. அர்ப்பணித்து
இதோ உன்னுடைய கால்களை எடுத்து வை. நீ அவருக்காக எழும்பு. எஸ் உன்னை சாதாரண கூட்டத்தோடு ஓடுவதற்காக அல்ல, அந்த சாதாரண கூட்டத்தோடு ஓடி வேலையை முடிப்பதற்காக அல்ல, அசாதாரணமான கூட்டத்தோடு ஓடி அசாதாரணமான காரியங்களை செய்வதற்காகவே உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய காரியங்களை, பெரிய காரியங்களை, இதுவரை உலகம் கண்டிராத வல்லமையை, மகிமையை நான் உன்னிடத்திலே இருந்து பிறக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், அது உன்னிடத்திலே இருந்து தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ் எஸ் எஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் அநேக பெண்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார். எஸ், அநேகருடைய கண்கள் அந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. உருவின பட்டயத்தோடு, உருவின பட்டயத்தோடு இதோ இதோ நம் நடுவிலே, நம் நடுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நின்று கொண்டிருக்கிறார். நிறைய பேர் அதை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உருவின பட்டயத்தோடு வைராக்கியமாய் ஒரு சில்வர் ஒரு பட்டயத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு அது கண்கள்ல தெரியுது இல்ல, அந்த பட்டயத்தை நீங்க பாக்குறீங்க. எஸ் எஸ் எஸ், கர்த்தர் அதை கொடுப்பதற்காக, உன்னிடத்திலே கொடுப்பதற்காக, உங்களிடத்திலே கொடுப்பதற்காக, எஸ், பெற்றுக்கொள்ள ஆயத்தமாங்க, பெற்றுக்கொள்ள ஆயத்தமாங்க. அந்த பட்டயத்தை வாங்கி சும்மா வச்சு கொள்றதுக்காக அவர் வரலங்க. அந்த பட்டயத்தை வைத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக இதோ இதோ உன் நடுவிலே, உன் நடுவிலே உன்னை சந்திப்பதற்காக விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். ரே மாகா ராபா காதாலா ராபாஷே. எஸ், எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, எழும்பு. உன்னை ஒடுக்கின, உன்னை சின்ன பின்னமாக்கின, உன்னை சீரழித்த, உன்னை பழிவாங்க நினைத்தவனே, இதோ இதோ வெட்டுவதற்காக, வெட்டி வீழ்த்துவதற்காக இதோ இதோ அந்த உருவின பட்டயம் உன்னுடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது. அந்த பட்டயத்தை உன்னுடைய கரங்களை நீட்டி பெற்றுக்கொள், கரங்களை நீட்டி பெற்றுக்கொள், கரங்களை நீட்டி பெற்றுக்கொள். ஒரு சிலருக்கு அந்த பட்டயம் சிலருடைய நாவுகளிலே வைக்கப்படுகிறது, உன்னுடைய நாவுகளிலே வைக்கப்படுகிறது. எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, இதோ இதோ தவறாய் பயன்படுத்துற உன்னுடைய நாவை இதோ ஆண்டவருக்காக அந்த டெபோராளை போல இந்த நாவு இன்றைய நாள் துவங்கி இந்த நாவு பயன்பட போகிறது. அதற்காகவே அந்த பட்டயம் உன்னுடைய நாவிலே பொருத்தப்படுகிறது, அந்த நாவிலே வைக்கப்படுகிறது. Yes, receive it, receive it, receive it, receive it. Yes, meketo roba kala raba gadala raba baba baba baba. இதோ ஒரு சிலருக்கு புதிய பாஷைகள், புதிய பாஷைகள், புதிய பாஷைகள், புதிய பாஷைகள் புறப்படுகிறது. ரேகாலா ராமா பாகாதாலா. பயப்படாத, பயப்படாத, நேரத்தை பார்க்காத, நீ பேசு. ரேகாலா ராபா. உன்னுடைய நாவோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், உன்னுடைய நாவோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன்.
ரேகா ராபா காதலா ராபா ஷேகே ரேகா ராபா காதலா ராபா பாபா பாபா. விடாம பேசு. எஸ் எஸ் எஸ். ஒரு நியூ அனாயிண்டிங், ஒரு புதிய அபிஷேகம், அந்த தெபோராளின் அபிஷேகம். ரேகா ராபா காதலா ராபா காதலா ராபா காதலா ராபா. எஸ் 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 ஏகே ரேகா ராபா காதலா ராபா ரெமக்கலபா. அக்கினி பந்து, அக்கினி பந்து, அக்கினி பந்து, அக்கினி பந்து. ரேகா ராகலா ராபா ஷேகா ராபா காதலா ராபா. உன்னை நோக்கி வருகிறது, உன்னை நோக்கி வருகிறது, உன்னை நோக்கி வருகிறது, உன்னை நோக்கி வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அவருக்காக வைராக்கியமாய் எழும்பு, அவருக்காக வைராக்கியமாய் எழும்பு. ராகா ராபா காதலா ராபா ஷே. எஸ் 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 எஸ். எல்லா வல்லமைகள். எஸ் எஸ் வாக்காந்தோ ரோமோஷே. எஸ் வாயை விரிவாய் திறந்து பேசு, வாயை விரிவாய் திறந்து பேசு. ராகலா ராபா காதலா ராபா ஷே. எஸ் கராபா காதலா ராபா. எஸ் மாகராபா காதலா ராபா ஷே. ரிகலா ராபா காதலா ராபா ஷே. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். எஸ் எஸ். யூ ப்ரே, யூ ப்ரே. எஸ் லார்ட். இதே அனாயிண்டிங், இதே அனாயிண்டிங். எஸ் லார்ட். அப்பா, எத்தனை பேர், எத்தனை சின்ன பிள்ளைங்க இந்த மகளை போல கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்க. எஸ் எஸ் லார்ட். ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க நிரப்புங்கப்பா. தெபோராளை போல இந்த சின்ன வயசுல. எஸ் லார்ட். எழும்பணும், எழும்பணுப்பா. எஸ் லார்ட், எழும்பணுப்பா. எஸ் லார்ட். அப்பா, எழும்பணும் ஆண்டவரே. நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆமாப்பா, அந்த தாகம் அப்பா ஒவ்வொருவருக்குள்ளாய் பெருக்கெடுக்கட்டும். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். அனுப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்க. எஸ் லார்ட், எஸ் லார்ட். fill up பண்ணுங்க லார்ட். எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஜீசஸ், உங்களை நீங்க சரண்டர் பண்றீங்களா? உங்களை நீங்க அர்ப்பணிங்க. கர்த்தர் நிறைய பேரோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அன்பு மகளே, அன்பு தாயே. எஸ் எஸ் லார்ட். நான் எதுக்குமே தகுதி இல்லாதவன் நினைச்சீங்க, எதுக்குமே நான் தகுதி இல்லைன்னு நினைச்சீங்களே, உன்னை நீ தகுதிப்படுத்தி இருக்கிறாரேம்மா. நீ எனக்கு வேணும்னு சொல்லி அந்த வல்லமையை இன்னைக்கு ஊற்றி இருக்கிறாரு. நீதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த, நான் எதுக்குமே தகுதி இல்லாதவ. உன்னை அப்படி நினைக்க வச்சிருக்கிறாங்க, உன்னை அப்படி நினைக்க வச்சிருக்கிறாங்க. எஸ், இனி அந்த கண்கள் காணும், இனி அந்த கண்கள் காணும். எஸ் லார்ட் ஜீசஸ். எஸ் லார்ட், லார்ட் யெஷுவா, யெஷுவா. அப்பா, பிள்ளைங்களை அனுப்புங்க ஆண்டவரே. அழிந்து போகிற சிறுவர் சேனைகள் மத்தியில பிள்ளைங்களை அனுப்புங்கப்பா. அழிந்து போகிற வாலிப சேனைகள் மத்தியில இந்த பெண்களை அனுப்புங்கப்பா. அழிந்து போகிற சகோதரியுடைய மத்தியில இந்த பிள்ளைங்களை அனுப்புங்கப்பா. அநேகருக்கு நீங்க செய்ய வேண்டிய பணிகளை கூட ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்.
நீங்க செய்ய வேண்டிய ஊழியங்களை கூட கர்த்தர் உறுதிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எஸ், இன்றைய நாளை நீ மறந்து போகாதே. இன்றைய நாளை நீ மறக்காதே. மேபி இந்த நாள், இந்த சான்ஸ் உங்களுக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. இதுவே கடைசி நாளா இருக்கட்டும். உனக்கு இதுதான் உனக்கு கடைசி நாளா கூட இருக்கலாம். ஆண்டவர் பேசுகிறது. எத்தனையோ வாட்டி ஆண்டவர் பேசிட்டார் உங்களோடு. எஸ், ஆயத்தமாக எழும்பு, புறப்படு. ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆவியானவரே, 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 அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நீங்க எப்படிப்பட்டவர் ஆண்டவரே. இவங்க எல்லாம் என்னமோ நினைச்சு இன்னைக்கு இந்த கூடுகைக்கு வந்திருக்கிறாங்கப்பா. என்னமோ நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. 10-11 வசனத்தை வார்த்தையை கேட்டுட்டு போயிருவோன்னு சொல்லி நினைச்சு வந்து உட்கார்ந்தாங்க. ஆனா இப்போ நீங்க ஏதோ உங்க வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. எஸ், இதுதாம்மா ஆண்டவர், இதுதாங்க ஆண்டவர். நான் ஒண்ணும் கிடையாது, நான் கிடையாது. அவர் உங்களை எவ்வளவோ விரட்டி 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 வந்துட்டாரு தெரியுமா? உங்களை நம்பி, உங்களை நேசிச்சு அவர் விரட்டி 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 வந்துட்டாரு. போதுமா? போதும் தங்கச்சி, இனியும் நீ டைமை வேஸ்ட் பண்ணாத. இந்த சான்ஸ் உனக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. இப்படி ஆண்டவர் இன்னொரு நாள் உன்னோடு பேசுவாரான்னு தெரியல. ஏன்னா உன்னை போல நிறைய தெபோராக்களை கர்த்தர் எழுப்ப முடியும். நீ செய்யாட்டி இன்னொரு தெபோராளை ஆண்டவர் எழுப்புவார். உன்மேல் வைக்கப்பட்ட அந்த அழைப்பை நீதான் நிறைவேற்ற வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீதான் செய்து முடிக்க வேண்டும். இனியும் நீ உதாசீனப்படுத்துவாயானால் I don't know. Thank you Holy Spirit. பரிசுத்தரே, நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. இவங்க என்ன செய்யணும், எந்த பாதையில போகணும் என்பதை நீங்க தெளிவுபடுத்தி காண்பீங்க. இன்றைய நாள் இவங்க தனிமையில ஜெபிக்கும் பொழுது அவர்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே, உறுதிப்படுத்துங்க. என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை கூட நீங்க பேசுங்கப்பா. சொப்பனத்துல நீங்க பிள்ளைங்களோடு பேசுங்க. எஸ், கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சிலரோடு சொப்பனத்திலே நான் பேசுவேன். நீ செய்ய வேண்டிய பணி என்னதென்று நான் உனக்கு பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சிலருக்கு ஒரு கன்ஃபர்மேஷனா நீங்க செய்ய வேண்டிய ஊழியம், உங்களை அறியாமலே ஒரு சில நபர்கள் உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க. ஒரு சில வாலிப பிள்ளைங்க, ஒரு சில அம்மாமார் உங்ககிட்ட ஆலோசனைகள் கேட்க சில ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நடக்கும். இது உங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு. நீங்க செய்ய வேண்டிய ஊழியம் அநேகருடைய காயங்களை கட்டுகிற ஊழியம். நீ போன பாதைக்கு ஈடாக, நீ என்ன பாதையில நீ போனியோ அதே மாதிரி ஒரு சில நபர்கள் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ், இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு உறுதிப்பாடு. காயம் கட்டுகிற ஊழியம், ஆறுதல் படுத்துகிற ஊழியம்,
நீ அப்போ நினைச்சுக்கோ, எஸ், கர்த்தர் என்னை இதற்காக அழைத்திருக்கிறார். ஜீசஸ். ஒரு சிலருக்கு ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க அவங்கள்ட்ட மறுக்காம நீங்க கேட்கணும், இப்போ உங்களுக்கு ஜெபிக்கவான்னு நீங்க கேட்கணும். நீங்க ஜெபிக்கும் பொழுதே அவங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும், இல்ல அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும். இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு உறுதிப்பாடு. எஸ், நீங்க பயப்படாம செய்யுங்க. கர்த்தர் இதற்காக தான் உன்னை அழைத்திருக்கிறார் மகளே. இனியும் காலம் தாமதிக்காதே. கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரமாயிருக்கிறது. நன்றி ஆவியானவரே, நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அப்பிரயோஜனமான எண்ணெய் இதோ நீங்க எடுத்து பயன்படுத்தினமைக்காக நன்றி. தொடர்ந்து என்னை பயன்படுத்துங்க, தொடர்ந்து என்னை அனுப்புங்க ஆண்டவரே. பாலாய் கிடக்கிற பட்டணங்களுக்கு நேராக என்னை அனுப்புங்கப்பா, என்னை அனுப்புங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பார் என்று சொல்லி. கர்த்தர் பேசினவங்க எல்லாம் ஒரு ஆமென்னு டைப் பண்றீங்களா? ஒரு தம்ஸ் அப் காண்பிக்கிறீங்களா? எஸ், கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பாரே என்றால் உங்களுடைய டெஸ்டிமனிஸை ரெக்கார்ட் பண்ணியோ அல்லது டைப் பண்ணியோ அல்லது நீங்க கால் ஓவர் த போன் மூலமாகவோ நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இப்பொழுதும் நாங்க ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். இப்பொழுதும் நாங்கள் யாவரும் வலது கரங்களை தலை மீது வைத்து ப்ரொடெக்ஷன் பாடலை பாடுவோம். நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஜெப ஆவியால் நிறைந்துள்ளேன், தேவ ஆவியால் நிறைந்துள்ளேன், ஜெப ஆவியால் நிறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி முற்றிடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். Good night and God bless you.